இங்கெல்லாம் மழை பெய்யும் போது அருவி மாதிரி கொட்டியிருக்கும் போல. நிறைய இடத்துல சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. ஏதோ இருக்கு கோவில் மாதிரி, ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே ஒரே ரோடு அங்கே தான் போதும். நிறைய சங்கு பூ. இந்த வழியாக தான் நம்ம இப்போ வந்துட்டு இருந்தோம். வளைஞ்சி வளைஞ்சி வருது. சிக்ஸ் பர்சன்ட் தான் இருக்குது சார்ஜ். எவ்வளோ தூரம் 6% only. கிலோமீட்டர் சார்ஜ் மொபைல் நிறைய கம்மியாக இருக்கு. குளிர்ந்த காற்று வீசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மலை மேலே ஆல்மோஸ்ட் ஏரியாச்சு ஃபுல்லாகவே. பொறுமையாக டிராக்டர் அடித்து தள்ளிட்டு போகிறாங்க. இங்கே விவசாயம்லாம் பண்ணுறாங்க போல். அங்கே விவசாயம் பண்ணுற அப்படியே அந்த கொட்டா மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஃப்ரூட்ஸ் கிடைக்குமா இங்கே? ஃப்ரூட்ஸ் ஓசியா எல்லாமே டபுள்ஸாக தான் போகிறாங்க. நான் மட்டும்தான் இப்போ வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். என்ன ஏதாவது பைக்கில் பிரச்சனைனாலோ இல்லை எவனாவது என்கிட்ட வம்பிழுத்தானாலும் அதான் கொஞ்சம் பிரச்சனை. ஒரு ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லை.
அடி போட்டு தள்ளிடலான்னா ஆயிடுச்சு. பேட்ரி எம்டி ஆகிடுச்சு. வேறு பேட்ரி சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பவர் பேங்க் சார்ஜ் வேறு எல்லாம் கம்மியாகிட்டே இருந்துச்சு. அதையும் சார்ஜ் போடுறதுக்காக பவர் பேங்க்கு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சு எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்துருந்தேன். அப்போலாம் எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்ட்டு நான் வந்து அதிரப்பள்ளியில் ரூம் புக் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அதிரப்பள்ளி என்னால் போக முடியுமானே தெரில. மணி 2 மணி ஆகுது. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி வழி இருக்குன்னா எனக்கு தெரியாது. எல்லாம் பொறுமையாக அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே வரதுனால தான் லேட் ஆகுது. பெரிய பெரிய மரம் நல்லா இருக்குது. பைக் ஓட்டிகிட்டு போகிறது வருவேன் இனிமேல். எல்லா சீசனுக்கும் வருவேன். அழகாக நெக்ஸ்ட் டைம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப்பாக வந்ததுன்னா அது ஒரு ஜாலியாக இருக்கும். நான் இப்போ சோலோவாக வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வருவோம். அது எவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் நல்லா சொல்கிறேன், சூப்பராக ஓட்டுற ஆளுங்க தான் இங்கே ஓட்ட முடியும் போகும். ஏன்னா ரோடு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அப்புறம் மழை பெய்கிற டைம்லலாம் இங்கே வர முடியாது. ஏன்னா மழை பெய்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கும். தண்ணி வலிச்சிக்கிட்டே இருக்கும்போது வெஹிக்கிள் வந்து டயர் வந்து க்ரிப்பு இருக்காது. அதனால் வந்து வலிக்கி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் மழை டைமில் இங்கே ஃபஸ்ட்டு வரவே முடியாது. எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த புல்லட்டு சவுண்டு கீழே ஏறும்போது அவ்வளோ சவுண்டு கேட்டுகிட்டு இருந்துச்சு. நல்லா இருக்குது. உண்மையுமே ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கேருந்து பார்த்த அந்த கை காட்டிகிட்டு இருந்தால அந்த இடம் தான் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ரெசார்ட்டு போல. இதெல்லாம் எவ்வளோ கேட்பாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. பஸ்ஸுலலாம் வந்தான்னா தலையே வலிச்சிடும். சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கெல்லாம் வரத்துக்கு டைம் இல்லை. அதனால நான் கிளம்பிடுறேன். ஒரு ஷாப் இருக்குது. நான் சீக்கிரம் இதுக்கு போகிறேன். அதிரப்பள்ளி போனேன். அதிரப்பள்ளி போனால் தான் காலைல மார்னிங்காக ஒரு 7 o'clock சைடு வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை பொள்ளாச்சி அந்த சைடு வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு தேவை அந்த நேச்சரு. அதை ரசிச்சிட்டேன். இங்கெல்லாம் வீடு இருக்குங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வீடு போல. அதை வேறு ஆள் இருக்காங்க. இது வயநாடு லேண்ட்ஸ்லைடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மழை பெய்யும்போதெல்லாம் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாகவே இதெல்லாம் ரப்பர் தோட்டம் போல். இதெல்லாம் நான் ரப்பர் மரம் பார்த்ததில்லை.
மலை இதில் வந்து வீடு கட்டிட்டு அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் கூட இருக்குது. ஒரு வர வழியில் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு பஸ் ஸ்டாப். அங்கே தான் அந்த கப்புள்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேண்டும், நேச்சர் போதுமே. ரூம்ஸ் அவைலபிள். இங்கே ரூம்ஸு இருக்கு போல. வரே வா. இங்கே ஒரு இது பஸ் ஸ்டாப். எல்லாம் வீடு இருக்கு. எல்லாம் ஹோட்டலா வீடான்னு தெரில. இதெல்லாம் வீடு போகும் ஃபுல்லாக. இதெல்லாம் வீடு இருக்கு. இதெல்லாம் கேரளா, தேனி மாவட்டம் தான்யா. தமிழ் ஆளுங்க தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே. நான் கேரளான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். தமிழ் ஆளுங்க வீடு தேனி மாவட்டம் தான் போல. தலை கடிச்சிடாத தலை. தலைவன் பார்க்குறதே ஒரு மாதிரி இருந்துச்சு. போலீஸ் செக் போஸ்ட். எதுவும் வாங்கணுமா? வாங்க தேவையில்ல. இல்லை ஓப்பனில் தான் இருக்கு. வாங்க தேவை. 42 kilometers. இது வாங்கணுமான்னு கூட தெரியல. ப்ரோ, மூணார் போகிறதுக்கு தமிழ் தானே? மூணார் போகிறதுக்கு எதுவும் செக் போஸ்ட்டில் எதுவும் டிக்கெட்லாம் எதுவும் வாங்கணுமா? இல்லை இது போகலாம்ல. தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட்டு மலை ஏறணும், இப்போ மலை இறங்கணும். பைக் ஆஃப் பண்ணிட்டேன். பைக் ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளிகிட்டே போகிற மாதிரி. பைக் ஆன்ல 41 கிலோமீட்டர்.
அங்கங்கே வீடுகள்லாம் இருக்கு போல. ஒரு சிறிய ஃபால்ஸ். அங்கெல்லாம் ஃபுல்லாக மேகமூட்டம் தெரியுது. மேகமூட்டம் அப்படியே. ஓகே போகலாம், டைம் ஆகுது. ஃபுல்லாக ஆயிராத, அவ்வளோதான். நான் என்கிட்ட இருக்கிற காசும் அந்த அளவுக்கு அதிகமாகலாம் எடுத்துகிட்டு வரல. ரெசார்ட் இருக்கு மூணார். நானும் ஸ்கேரியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நைட்டுலாம் இங்கே வந்தோம்னு வச்சுக்கிங்களேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு தான். அந்த மாதிரி தான் சொல்லணும். கூட அவன் வாங்கிக்கலாம், ரிப்பேர்லாம் ஆயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாது, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஃபுல்லாக ரெசார்ட்டாக இருக்கும். வீடு போகணும், வீட்டுக்கு போகிற வழி மலை மேலே கட்டி வச்சுருக்காங்க. இது ரெசார்ட், ஆனால் செக்யூரிட்டி இருக்காங்க. ஆனால் பைக்கு கார்லாம் எங்கே பார்க் பண்ணுவாங்கன்னு தெரில. எப்படி மேலே போட்டு போவாங்க? வேற என்ன கூடாரம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. மேபி இது மேலே போகும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போகிறது கிடையாது. இப்போ நம்ம இங்கே தான் மேலே போயிட்டுருக்கோம். இதுவும் ரெசார்ட்டு தான். இங்கெல்லாம் வந்து இந்த சூப்பர் எலிவேஷன் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெல்கம் டு கேரளா. ஓகே, கேரளாவை வந்து ரீச் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து ரப்பர் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் ரப்பரு அது வந்து அந்த பேர் என்னமோ சொல்லுவாங்க, கிராம்பு. ஃபுல்லாக கிராம்பு தோட்டம். மலை மேலே ஈஸியாக இந்த இப்போ நம்ம இருக்கிற இடத்துல ஒரு 6 o'clock 6 இல்லை 5 o'clockலாம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிடும். மலை மேலே இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிடும். இப்போல்லாம் எனக்கு இப்போயே வந்து குளிருது, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இந்த
பஸ் ஸ்டாப் இருக்குது. சுண்டல். நான் அன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணது என்னென்னா, சீக்கிரம் வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அங்கே சீக்கிரம் கிளம்புனதுனால தான் இப்போ இங்கே வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு 11 o'clock போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஆனால் நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். இங்கே இல்லை, வெல்கம் டு கேரளான்னு போட்டிருந்துச்சு. ஆனால் வந்து இன்னும் தமிழில் தான் நிறைய இடத்துல எழுதிருக்கு. ஒருவேளை வந்து இன்னும் கேரளாவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலையே, சரி கேரளா உங்களுக்கு என்ட்ராகலையோ. ஆனால் ஃபுல்லாக வீடாக ரெசார்ட்டான்னு தெரில. நாங்களாம் வாழலாம், கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸில் வாழ்ந்தவங்க அங்கே வாழ்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே எல்லாமே இங்கே கிடைக்காது. ஆனால் இங்கே ஒரு சில பூப்பாறை, ஓகே ஐ திங்க் கேரளா அது பூப்பாறைங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ளாட் சர்ஃபேஸில் கிடைக்கவே கிடைக்காது. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இட்ஸ் ஃபைன். எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி ரெயின் கோட் போட்டுக்கலாம். இங்கேயே நிப்பாட்டுவோமா? போகலாம், அங்கதான் நிப்பாட்டு. டீ ஷாப் இருக்குது, டீயே போடலாம். இந்த இதில் ஆட்டோலாம் ஏறுமா? இந்த 3 wheel இது மூணார் 36 கிலோமீட்டர். ட்ரீம்லேண்ட். சூப்பர் பேர். மாதிரி கிளைமேட்டு செம்மையாக இருக்கு, அட்டகாசமாக இருக்கு. இப்போ மழை இறங்கிக்கிட்டு இருக்கு. மழை இறங்கி திரும்பி ஏறுவோமா? ஆடியோ குவாலிட்டியே இல்லைனாலும் பரவாயில்ல.
இன்னொன்று எகைன் பார்த்து எல்லாத்தையும் வந்து திரும்பி பேசு என்ன மாதிரி இருக்குங்க.